ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாதனம் மகாபரிவாதனம் மகாபரிவாதனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1079 ஆரம்பிக்கிறது. தேசம் முழுவதிலும் 5 பிரதான மடங்கள் என்பது போல காசியிலே 5 மடங்களும் திருச்சூரில் 5 மடங்களும் ஆச்சாரியால் ஸ்தாபித்ததாக தெரிகிறது. காசி இந்த தேசத்திற்கே பண்டித ராஜதானியாகவும் ஆச்சாரியாலே பலகாலம் வசித்து உபதேசம் பண்ணிய க்ஷேத்திரமாகவும் இருந்திருப்பது. திருச்சூர் தான் ஆச்சாரியால் அவதரிப்பதற்கே ஈஸ்வரன் மரம் கொடுத்த மகாக்ஷேத்திரம். ஸ்ருங்கேரி சுவாமிகள் ஒருவரின் ஆக்கியப்படியும் பார்வையிலும் எழுதப்பட்ட குருவம்ச காவிய புஸ்தகத்தில் மகாவிஷ்ணுவுக்கு 4 புஜங்கள் மாதிரி தமக்கு இருந்த 4 சிஷ்யர்கள் என்றும் தமக்கே 1 என்றும் மொத்தம் 5 மடங்கள் வாரணாசியில் அதாவது காசியில் ஆச்சாரியால் ஏற்படுத்திவிட்டு சில காலம் தங்கியிருந்தார் என்று இருக்கிறது. போன நூற்றாண்டில் கூட இந்திர என்ற பட்டம் பெற்ற ஆச்சாரிய பரம்பரையைச் சேர்ந்த சுவாமிகள் காசியில் இருந்திருக்கிறார்கள் என்று அங்கே சிவாலய காட்டில் உள்ள பிரம்மேந்திர மடம் என்பதில் உள்ள சாசனத்திலிருந்து தெரிகிறது. சந்திரசேகர சுவாமிகள் என்பவரின் சிஷ்யரான விஸ்வநாத சுவாமிகளை அது குறிப்பிடுகிறது. சுமேரு மடம் என்றும் பாதுகா மடம் என்றும் சொல்கிற ஒன்று காசியில் இருக்கிறது. அதன் ஜீர்ணோத்தாரண கைங்கரியத்திற்காக ஒரு அப்பீல் விடப்பட்டது. அநேக சுவாமிஜிக்கள் மகோபாத்தியாயர்கள் பிரமுகர்களின் பேரில் வெளியான அந்த அப்பீலில் அந்த மடம் ஆச்சாரியாலே தம்முடைய காசிவாசத்தின் போது ஸ்தாபித்தது என்று சொல்லியிருக்கிறது. இமாலயத்திலே ஜோதிர்மடம் தவிர கங்கோத்திரியில் ஆச்சாரியால் ஒரு மடம் ஸ்தாபித்ததாக போன நூற்றாண்டில் வெளியான லைட் ஆஃப் த ஈஸ்ட் வால்யூம் 1 இருக்கிறது. விளம்பரமே போடாமலும் ரொம்ப குறைச்சல் விலை வைத்தும் கோரக்பூர் கீதா பிரஸ்ஸில் பத்திரிகைகளும் புத்தகங்களும் போட்டு வருகிறார்கள் அல்லவா. அவர்களுடைய கல்யாண் பத்திரிகையின் தீர்த்தாங்க மலரின் பூமிகை அதாவது முகவுரையிலும் சுமேரு மடத்தையும் கங்கோத்திரி மடத்தையும் சொல்லியிருக்கிறது. கொச்சின் ஸ்டேட் மேனுவல் என்ற புஸ்தகம் திருச்சூரில் உள்ள 5 சங்கர மடங்களை பற்றி சொல்கிறது. தெற்கே தெற்கு மடம், வடக்கே மடம் என்று ஒவ்வொரு திசையிலின் பேரிலும் ஒன்று, மத்தியில் நடுவிலே மடம் என்பதாக 5 மடங்கள் அங்கே இருந்திருக்கின்றன. தற்போது தெற்கே மடம் நடுவிலே மடம் 2 தான் இருக்கின்றன. தெற்கே மடத்தில் இதுவரை 80 பேர் பட்டத்தில் இருந்திருப்பதாக சொல்கிறார்கள். வடக்கே மடம் தற்பொழுது பிரம்மமஸ்வ மடம் ஆகியிருக்கிறது, அதாவது வேத பாடசாலை. பூரி ஜெகநாதத்திலே பிரதானமாக உள்ள கோவர்தன மடத்தை தவிர சங்கரானந்த மடம், சிவதீர்த்த மடம், கோபால தீர்த்த மடம் என்றும் 3 அத்வைத மடங்கள் இருக்கின்றன. வித்யாரண்ய சுவாமிகள் புது மடங்கள் ஸ்தாபித்தும் பழசுக்கு புது சோபை கொடுத்தும் கன்னட தேசத்திலும் அதை ஒட்டிய தெலுங்கு சீமைகளிலும் 9 மடங்களில் விசேஷ மரியாதை பெற்று நவமடிநாதர் என்று பெயர் பெற்றிருப்பதாக விஷயம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஆனால் 9 மட்டும் இல்லை, 15 சங்கர மடங்கள் கன்னட, ஆந்திர, மலையாள, மகாராஷ்டிர தேசங்களில் பூனா வரையிலும் கூட இருப்பதாக கல்யாண் பத்திரிகையின் தீர்த்தாங்க மலரில் பெயர் கொடுத்திருக்கிறது. இவை தவிரவும் பூமிகையில் ராமேஸ்வரம், ஸ்ரீசைலம் உட்பட 20 இடங்களில் உள்ள மடங்கள் ஸ்ரீ சங்கராச்சாரியாதி வித்யா தர்மபீடாதிப பரம்பராகத மடங்கள் என்று சொல்லியிருப்பதில்தான் சுமேரு மடம், கங்கோத்திரி மடம் ஆகியவை பற்றியும் இருக்கிறது. ஆச்சாரியாலின் நேரு சிஷ்யர்களின் பெயரிலும் இவற்றில் சிலதை சொல்கிறார்கள். திருச்சூர் மடங்களை சுற்றிலும் இப்படி பத்மபாத சுரேஸ்வராச்சாரியார்கள் ஸ்தாபித்ததாக ஐதிக்கியம் இருக்கிறது. பத்ரியில் உள்ள ஜோதிர் மடத்தின் சாகா கிளை மடமாக தோடகாச்சாரியால் சகடபுரம் மடத்தை ஸ்தாபித்ததாக சொல்லப்படுகிறது. எது யார் ஸ்தாபித்தது என்று விசாரித்து கொண்டே போனால் முடிவே இருக்காது. ஆத்மலாபமாக ஞானமாகவோ பத்திரிகையாகவோ இல்லாமல் அது பாட்டுக்கு ஆராய்ச்சி போய்கொண்டிருக்கும். ஆச்சாரியால் ஸ்தாபித்திருக்கவே முடியாது என்று சொல்வதற்கு காரணமில்லாததாலும் இந்த பெரிய தேசத்தில் மதத்தை கட்டி காப்பதற்கு எத்தனை மடம் வேண்டுமானாலும் ஸ்தாபிக்க அவசியம் இருந்ததாலும் அவர் அநேக மடங்களை ஸ்தாபித்ததாகவே ஒப்புக்கொண்டு எல்லாவற்றையும் குருபீடங்கள் என்று நமஸ்காரம் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.